நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான். போன்பேவில் பெறப்பட்ட தொகை ₹200. அதை விடவும் நான் ஒன்று சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு. அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் பிரிக்கப்பட்ட பொழுது லீ குவான் யூ தலைவராகிறாரு. தலைவரானவன அவர் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா, சிங்கப்பூரின் வீடுகளில் இருந்த அடுப்படியை பூரா பூட்டினார். ஆணும் பெண்ணு அங்கே சாப்பிடட்டும், வேலை செய்யட்டும், இந்த நாடு அப்பதான் நம்ம நினைக்கிற வேகத்துக்கு முன்னேற முடியும்னு சொன்னார்ல லீ குவான் யூ. அதை சொன்னவர் அதுக்கு 50 வருஷம் முன்னாடி பெரியார் சொன்னாரு, இந்த நாட்டில் பாதி பொம்பளை வாழ்க்கை அடுப்படியில போயிருது, செய்யாதனர். இதோ வந்துட்டார் அடுத்த அரைவே காடு. மூளை கட்டப்பல, முட்டாப்பல, மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. லீ குவான் சிங்கப்பூர் டெவலப் ஆகணும்னு பெண்களையும் வேலை செய்ய சொல்லி ஊக்கப்படுத்தினார். ஆனா கர்ப்பப்பையை நீக்கிக்கோ, தலைமுடியை ஆண்களைப் போல வெட்டிக்கொள், திருமணம் செய்து கொள்ளாதே, 4-5 பேருடன் நீ சந்தோஷமாக இருன்னா அவர் சொல்லவே இல்லை. என்னைய கேனப்பைய நடத்திக்கிட்டு என்கிட்ட தானா இவன் கதை விடுறான். ஒன்ன மாதிரி முதல்ல 12 வயசுல ஒரே ஒரு ஆள் தான் சொல்றாரு என்கிட்ட, நான் ஒன்னு சொல்றேன் நீ அதை கேட்காது. அதாவது 12 வயசுலேயே இவர் பகுத்தறிவாதி ஆகிட்டாராம். நோ ப்ராப்ளம். இந்த தற்குறி தன்னுடைய குரு ஈவேராவை விட அதிபயங்கரமான கதையை சொல்லக்கூடிய ஆளு. இந்த மனநல கிரிப்டோவை எல்லாம் இவர் ஈஸியா தூக்கி சாப்பிட்டுருவாரு கதை சொல்ற விஷயத்துல. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ரஜினிகாந்த் வரை அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை சரி பண்ண விரும்பின ரஜினிகாந்த் என்ன சார் சொன்னார்? காரணம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. ரஜினிகாந்துக்கு ஒரு இனத்தையே பொய் பேசி சூழ்ச்சி பண்ணி போலியா நாடகம் போட்டு சொத்து சேர்க்கணும்னு எண்ணமே இல்ல கரு அவருக்கு. இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஈவேரா போன்ற கல்மிஷம் நிறைந்த ஆளால மட்டும்தான் தான் சாகும் வரைக்கும் ஒரு இனத்தை ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டு அந்த சொத்தை காப்பாத்த ஒரு கல்யாணம் பண்ணி அசிங்கப்பட வேண்டிய அவசியம் ஈவேராவுக்கு மட்டும்தான் இருக்கு. ரஜினிக்கு அந்த அசிங்கம் இல்லவே இல்ல கரு. துண்டை போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா ஒருத்தன் கையில எந்த வெக்கமும் இல்லாம மூத்திரவாளியை தூக்கிட்டு அலைவானா சார் ஒருத்தன், அதோட வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுத்துறது இருக்குல்ல, அது வந்து பெரிய ஆச்சரியம். அப்படி ஒரு தலைமை இன்னொரு தடவை வரப்போறதே கிடையாது நமக்கு. மூத்திரச்சட்டி தூக்கிக்கிட்டு இதே தூக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு ஆபரேஷனுங்க அன்னைக்கு ரேட்டுக்கு 30,000 ரூபா இருந்தா போதும். 30,000 ரூபா இந்த ஆபரேஷன் பண்ணி அழகா யூரின் போறதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சிருப்பாங்க. 30,000 ரூபா செலவு பண்ணதுக்கு கஞ்சத்தனம் பிடிச்சுக்கிட்டு. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஏன் அவர் அந்த வயசுல மூத்திரச்சட்டியை தூக்கிட்டு சுத்தினார்னா, அவ்வளவு தமிழர் பண்மம், அவ்வளவு சொத்து மேல வெறி. அது மாதிரி வெறி இருந்தா நீயே அதை விட கேவலமா சுத்தி இருப்போ. சொத்து வேணும்னு சமீபத்துல அப்பங்கிட்ட சண்டை போட்டால் தானே நீ நாயே பிறருடைய சொத்தை ஆட்டையை போட்டுக்கொண்டு ஆட்டையை போடுவதற்கு அலைகின்ற நாயை இதை விட பெருந்தன்மை எங்கேயாவது உலகத்தில் இருக்கிறதா? உங்களுடைய நோக்கம் இந்த வீட்டில் பகை உணர்ச்சி உண்டாக்கி இந்த வீட்டை ஆட்டையை போடுவது. சாம்பார் ஆப்பு எனக்கு இந்த உலகத்துல முதல்ல வந்து கேரவனை கண்டுபிடிச்சது பெரியார் தான். இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? போற போக்குல கேரவனை கண்டுபிடிச்சதும் ஈவேரானு உருட்டி விட்டு இருக்காரு பாருங்க. கேரவனை 1885 டாக்டர் கோடான் ஸ்டேபிள்ஸ்ங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஈவேராவுக்கு எழுத்தறிவே கிடையாது, இதுல இன்வென்ஷன் பண்ற அளவுக்கு அறிவு இருக்குன்னு கூச்சமே இல்லாம கதை விட்டு இருக்காரு பாருங்க. நீங்க எப்பொழுதும் தலைவர்களுக்குள்ள கம்பேரிசன் வச்சுக்காதீங்க. ஏன் கம்பேரிசன் பண்ணக்கூடாதுன்னா, ஈவேராவை விட மீதி எல்லோருமே அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவங்க. வேறஸ் ஈவேரா ஒரு படிப்பறிவில்லாத, மன தூய்மையும் உடல் தூய்மையும் இல்லாத ஆள். குளிக்க மாட்டாராம், வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாரு. நான் சொல்லல, அண்ணாதான் சொல்லிருக்காரு. என்ன தெரியல கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கேன் வந்துட்டானே தெரியுமா? இவனை நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? என்னுடைய குருநாதர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வேட்டி கட்டுவார். ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டிருக்காங்க. என்ன நாத்த அடிச்சிருக்கு பாருங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு சட்டை ஒரு வேட்டி. வேட்டியில கீழே பட்டு 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 கீழே மண்ணாயிருச்சுன்னா அந்த மண் வேட்டி கீழே மண்ணாயிரம் அழுக்காயிரும். அதை எடுத்து மேல கட்டிக்கிறது. மேல ஒரு வாரம் திருப்பி கீழே அழுக்காயிருச்சுன்னா அதை தூக்கி திருப்பி கட்டி இங்க ஒரு வாரம். 15 நாளைக்கு ஒரு வேட்டி, 15 நாளைக்கு ஒரு சட்டை, அதுவும் ஒரு பாண்ட சட்டையை போட்டுக்கிட்டு பக்கத்துல போனா இந்த நாத்தம்.
யாரடா பிச்சைக்காரங்கிற? யார பிச்சைக்காரங்கிற? நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி படுத்துக்கோம்டா. குளிக்காம கொள்ளாம துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உடலோட ஒருத்தர் இருந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய சுய ஒழுக்கமற்றவர். பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அதை சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? திருக்குறளை திட்டான்னு சொல்றீங்க. திருக்குறளை வந்து முதல்ல மாநாடு நடத்தின ஒரு பெரியார். கிழிச்சாறு 1935 வி முனுசாமி திருக்குறள் பரப்புரை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து 1941 முதலா திருக்குறளுக்காக மாநாட்டையும் கூட்டியது வி முனுசாமி தான். ஈவேராவுக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பே கிடையாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடலுறவு கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே? அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு வரட்டும்டா. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போம். பெரியாரை அதிகம் படித்தவன் இல்லை நானு. ஒருத்தர் கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கற்பிப்பவன் காட்டுமிராண்டின்னு சொல்றான். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆடுதடவி அமீர் ஈவேராவை பத்தி பேசுறேன்னு இங்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே போய் மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாடுறா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. இவருடைய பொண்ணு கல்யாணத்தப்ப ஆணுக்கு நிகரா பெண் இருக்கணும்னு ஈவேரா சொன்னதை மதிக்காம தன்னோட மதத்துக்கு விசுவாசமா தன்னோட மதத்தின் முறைப்படி பொண்ணை வெளியவே காட்டாம அந்த பொண்ணை அடக்குமுறை பண்ணி ஒடுக்குமுறை பண்ணி ஆணாதிக்கம் காட்டிட்டு இங்க வந்து சமூக கத்து பேசுறாரு பாருங்க மக்களே. அதுவும் யாருக்கு எந்த மதத்துக்கு எதிராக பேசுறாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒருபடி மேல சொன்னா சில இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அங்க பேணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பம்சமா பார்க்கப்படுது. மேடையில மணப்பெண் காட்சிப்படுத்தப்படல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை. ஒரு தந்தை ஸ்தானத்துல நின்று தான் சொல்லியிருக்காரு எல்லாமே. நம்ம பிள்ளைகளை அப்படிதான் சொல்லுவோம். இந்த காட்டுமிராண்டி என்கின்ற பாஷை என்று தமிழை சொன்னதுக்கான நம்ம பேசிக்கிட்டு இருக்க தமிழ் அவர் காட்டுமிராண்டின்னு சொல்லல. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? தந்தை ஸ்தானத்திலிருந்து இவரோட மத நம்பிக்கைகளை கேலி பண்ணி ஆபாசமாக பேசினா இவர் இது மாதிரி உட்காந்து பேசுவாரான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டார். நிச்சயம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா முதல் ஆளாக ஈவேராவை சங்கின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச ஆடுதடவி தான் இந்த அமீர். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. செத்து போன ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறீங்கன்னா ஒரு ஆள் என்ன விதைச்சிட்டு போயிருப்பார். செத்து போன அந்த ஆள் தமிழர்களை ஏமாத்திட்டு போனாரே தவிர ஒண்ணுமே தமிழர்களுக்கு பண்ணவே இல்லை. ஒண்ணுமே பண்ணாத அழுகி போன வெங்காயத்தை எங்க தலையில திணிக்கிறது திரும்ப திரும்ப பண்றதே உங்களை மாதிரியான மதவெறி இருக்கிற ஆட்கள் தான் ஆடுதடவி அமீர் ப்ரோ. எனக்கு கொள்கை தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கொள்கை தலைவர் முகமது நபி. அந்த அடிப்படையில் பெரியாரை ஏற்கிறேன். பச்சை சங்கி என்னென்ன சொல்றான் பாருங்க. முகமது நபி கடவுள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ராமசாமி கடவுளே இல்லைன்னு ஊரை ஏமாத்தினாரு. இதுல நபியின் வழியில் ஈவேராவை இவர் தத்துவ தலைவரா ஏத்துக்கிட்டாராம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? அப்ப என்னுடைய கொள்கை தலைவர் என்ன சொல்றாரு? இங்க வந்து பிறப்புல ஏற்றத்தாழ்வு இல்லைன்றாரு. கருப்பரும் அரபியரும் ஒன்றேன்னு சொல்றாரு. இஸ்லாமில் சாதி பிரிவினை ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா? இதை மதவெறி பச்சை சங்கி சொல்லுது. ஈரான் ஈராக் போரே ஷியா சன்னி இஸ்லாமியர்களுக்குள் நடக்கிற சாதி வெறி போர் தாண்டா ஆடுதடவி அமீர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆடுதடவி அமீர் மாதிரியே இந்தியாவில் இன்னும் பல மதவெறி பச்சை சங்கிகள் தங்கள் மதத்தில் சாதி இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு சுத்துறாங்க. சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? அதுபோல குறைகள் இருந்தாலும் நான் பெரியாரை ஏற்கிறேன். நீ ஏத்துக்கடா மதவெறி சங்கி. தமிழர்கள் நாங்க ஏன் ஏத்துக்கணும்? You give man, why me?